ஜோதிடம் வருக ஜோதிட கலை. பூச நட்சத்திர நேயர்களே, பூச நட்சத்திர நேயர்களே, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யணும், வெற்றி அடையணும், ஒரு லோன் வாங்கணும், ஒரு அப்ளிகேஷன் போடணும், ஒரு பெரிய நபரை சந்திக்கணும், இல்ல பொண்ணு பார்க்க போகணும், மாப்பிள்ளை பார்க்க போகணும், இல்ல வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல மிலிட்டரிக்கு போகணும், இல்ல போலீஸுக்கு போகணும், நீங்கள் என்ன உங்களுடைய மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை நீங்க அதை சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது கைகூடும். இன்னொன்னு எப்படின்னா, இப்ப நம்ம இலைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க அதாவது அஸ்த நட்சத்திர அன்னைக்கு வேல மரம், இது பெரும்பாலும் கிராமத்துல இருக்கும். 2 வேலை, கருவேலை, அந்த கருவேலை மரம் சொல்லுவாங்க, அந்த பல்லுக்கு கேட்பாங்க பத்தில, அந்த வேலை குச்சிப்பாங்க இல்லையா, அந்த வேலை இலையை பறித்து ஒரு பக்கம், அதாவது எப்படின்னா, ஒரு அம்மன் படம், ஏதாவது ஒரு அம்மன் படம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த கை இருக்கு இல்லையா, 2 கை இப்படி பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு படம் ஒரு சைடுல இந்த இலைய வச்சு லேமினேஷன் பண்ணிட்டு நீங்க அந்த இத பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க எந்த ஒரு காரியம் நீங்க செஞ்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும், வெற்றியும் கிடைக்கும், உங்க காரியமும் வெற்றி அடையும். அப்போ இது நீங்க இது சிம்பிள் பரிகாரம் தானே. இது காசா பணமா? காட்டுப்பக்கம் போனா வேலை மரம் இருக்குது, இலைய பறிக்க போறீங்க. அது அதாவது அஸ்த அன்னைக்கு தாங்க பறிக்கணும். இதாங்க ரொம்ப முக்கியம். நீங்க எக்ஸாம் வைக்கிறாங்க, அஸ்தனைக்கு வராது, இடைக்குள்ள வரும். அதை நீங்க இந்த இலைய பறிச்சு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் வெற்றி அடையும். மறக்காம லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.